எல்லோருக்கும் வணக்கம். இன்று மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். நாம் இந்தியர்கள் மட்டும் கொண்டாடலை, உலகம் பூரா இருக்கிற எல்லா நாடுகளும் கொண்டாடுகிற ஒரு மனிதராக, மகாத்மாவாக மகாத்மா காந்தி விளங்கினார். இன்றைக்கு அவரை பற்றி நினைக்கும் பொழுது ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். அவரை பற்றி யோசிக்கும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பகைவனுக்கு அருளியவர், பகைவனுக்கு அருள்வாய் நெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்ற பாரதியின் பாட்டுக்கு இலக்கணமாக மகாத்மா காந்தி விளங்கினார் என்று சொல்வார்கள். ஆனால் மகாத்மா காந்தி ஒரு முறை தன்னுடைய செயலர் மகாதேவ் தேசாயுடன் உட்கார்ந்து ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருக்கும் பொழுது, லவ் தை நெய்பர், எதிரியை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பற்றி எழுதி கொண்டிருக்கும் பொழுது மகாத்மா காந்தி தேசாயை பார்த்து கேட்கிறாராம், மிஸ்டர் தேசாய், டு வி ஹாவ் எனிமீஸ், நமக்கு யாராவது எதிரி இருக்காங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்க, தேசாயும் நமக்கு எங்கே எதிரி இருக்காங்க அப்படின்னு சிரித்தாராம். அதனால் ஒரு மாபெரும் ஏகாதிபத்தியத்தை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய ஒரு மகாத்மா காந்திக்கு அவருடைய வாழ்க்கையில் எதிரி என்று ஒருவரே இல்லை. எதிரி என்று இல்லாமல் ஒருவர் வாழ முடியுமா என்பதற்கு எடுத்துக்காட்டாக மகாத்மா காந்தி விளங்குகிறார். இன்று அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறோம். மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அவர் இந்தியா எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று பல வாரியாக கனவு கண்டார். அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு காந்தி கண்ட கனவு என்ற தலைப்பில் இன்று உங்களுக்கு சில தகவல்களை பரிமாறிக்கொள்வதில் நான் இன்று பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்ல இருப்பது வாய்மை இந்தியா. நீங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படலாம், என்ன இந்தியாவில் ஒரு வாய்மை இந்தியாவா என்று நினைக்கலாம். ஆமாம், இந்த மண்ணின் சாரமே வாய்மைதான். இதை மகாத்மா காந்தி அன்றே என்ன சொன்னார் என்றால், பாரதியின் வார்த்தைகளில் உலகத்திற்கே இந்தியா வழிகாட்டும். எதில்? நம்முடைய இராணுவ பலத்தை கொண்டு அல்ல, ஆத்ம சக்தியை கொண்டு. இந்த ஆத்ம சக்தி இந்த தேசம் பூராவும் பரவி இருக்கிறது. மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்த வகையில் பார்த்தால், இனி எந்த ஆண்டிலும், எத்தனை ஆயிரம் ஆண்டு ஆனாலும் இந்தியா ஒரு சுதந்திர நாடாகத்தான் இருக்கும். எந்த நாடும் இதை எந்த விதமான ஆபத்துக்கும் ஆளாக்க முடியாது. ஏனென்றால் இங்கு ஆத்ம சக்தியின் துணையுடன் பெற்ற சுதந்திரம். இதை நம் மக்கள் முதலில் இன்று ஆழமாக நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இன்று வகுப்புகளில் குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது மகாத்மா காந்தி 11 விரதங்களில் அவருடைய ஆசிரமவாசிகளை அந்த சத்தியாகிரக போராட்டத்துக்கு தயார் செய்தார். இந்த 11 விரதங்களை இன்று இந்திய மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். இந்த 11 விரதங்கள் என்னவென்று நான் விளக்க விரும்புகிறேன். 1, சத்தியம், அஹிம்சை, திருடாமை, நிலையா பொருள் சேமியாமை, உடல் உழைப்பு, சுதேசி, அஞ்சாமை, தீண்டாமை உணர்வு அகற்றுதல், சர்வசமய ஒற்றுமை, புலனடக்கம், பிரம்மச்சரியம். இந்த 11 விரதங்களும் ஒரு அற்புதமான ஒரு சூத்திரமாகும். அவைகளை கடைபிடித்து தான் சத்தியாகிரகிகளாக தன்னுடைய ஆசிரமவாசிகளை மகாத்மா காந்தி மாற்றினார். இவை என்ன இது? அப்போ காந்திஜிட்ட கேட்குறாங்க, சத்தியம்னா என்ன பாபுஜி? சத்தியம்னா நீ என்ன நினைக்கிறியோ செய்யி, அவ்வளோதான். என்ன நினைக்கிறியோ அதான் சத்தியம். அப்படியா? நான் எதை வேணாலும் செய்யலாமா? ஆமாம், ஆனால் உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒன்று சொல்கிறாரு. அது எப்படி உள்ளம் தூய்மையாக இருக்குது? தூய்மையாக இருக்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணு, எதை வேணாலும் செய், ஆனால் உள்ளம் தூய்மை. அப்போ தூய்மைங்கிறதுக்கு அடையாளம் என்ன? ஒருத்த மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, பொறாமல் இருக்கக்கூடாது, நீ வேற அவன் வேறன்னு நினைக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது நீ எப்படி சொத்து சேர்த்து வைக்க முடியும்? திருட முடியும்? எதையும் திருட முடியாது. சொத்து சேர்த்து வச்சுருக்கேன்னா திருடுறேன்னு அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னாக்கா வந்துக்கிட்டே இருக்கு, உனக்கு கிடைக்கும். சத்தியம் உனக்குள்ளே இருப்பதுனால எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். சரி, அப்போ என்னதான் செய்கிறது? அப்படியே படுத்துங்கிறதா? இல்லை, நீ உடலால் உழைக்கணும். எப்போ உடலால் இந்த உலகத்தில் பிறந்தாயோ அந்த உடலால் உழைக்கணும். அந்த உடலால் உழைச்சா உடலால் உழைக்கிறவனை மதிக்கணும், எல்லாரையும் சமமாக நடத்தணும், உடல் உழைப்பு செய்கிறவனை பாதுகாக்கணும், உடல் உழைப்பு செய்கிற பொருளை நீங்கள் வாங்கணும். அது சுதேசி. ரொம்ப எளிமையாக கொண்டு போவார். அந்த பொருளை நீ வாங்கி உன்னுடைய பொருளை அவன் வாங்கும் பொழுது இது அஹிம்சைக்கு கொண்டு போகுது. சரி, அப்படி கொண்டு போகும்போது இப்படி ஒரு வாழ்க்கை வாழறவன் அஞ்சாமல் வாழ முடியும்.
அந்த தீண்டாமை உணர்வை மனசுலேருந்து அகற்றணும். அப்புறம் மக்கள் வந்து எல்லா நம்பிக்கையிலையும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில் ஒவ்வொன்றத்தை நாடுவாங்க, கடவுளை தேடுவாங்க. அவங்க எல்லாரையுமே நீ வந்து ஏற்றுக்கணும், மதிக்கணும், அவங்கள போற்றணும். சர்வசமய ஒற்றுமை இது எல்லாம் பண்ணணுன்னா உன்னுடைய உடம்பை முதல்ல கட்டுப்படுத்தணும். புலனடக்கம், காந்திஜி முக்கியமாக சொன்னது உன்னுடைய புலன்களை அடக்கினால் சத்தியத்தை காணலாம். அப்போ புலனை அடக்கும் பொழுது பிரம்மச்சரியம் நமக்கு சாத்தியமாகிறது. பிரம்மச்சரியம்ங்கிறது காவி உடை போட்டு சாமியார் ஆகிறது இல்லை, காந்திஜி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அது என்னவென்றால் பிரம்மம், சத்தியத்தை தேடுதல், கடவுளை தேடுதல், உனக்குள் ஒன்று புதியதை தேடுதல், பரிணமித்தல். நீ புதிய மனிதனாக ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அணுக்களால் ஆனவர்கள், பரிணமிக்க. இந்த 11 வருடங்களையும் இன்று நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அடுத்தாற் போல நான் குறிப்பிட விரும்புவது சுயசார்பு இந்தியா. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து இந்த இந்திய விடுதலைக்கு போராட தொடங்கிய பொழுது ஒன்று செய்தார். ரொம்ப அற்புதமான விஷயம் அது. எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எந்த போராட்டமும் தொடங்க மாட்டேன், நான் 1 வருடம் இந்தியாவை சுற்றி பார்த்து வரப்போகிறேன் என்று கிளம்பினார். அப்பொழுதுதான் இந்திய நிலைமை என்ன, அதை எந்த விதமாக போராட்டத்துக்கு ஈடுபடுத்தலாம் என்று அவர் முடிவு செய்தார். 1 வருடம் சுற்றி வரும்போது அவர் என்ன கண்டார் என்றால், இந்தியா சுயசார்பை என்றோ இழந்து விட்டது. அந்த பிரிட்டிஷ் ஆட்சி வந்த பிறகு முக்கியமாக அவர்கள் செய்தது, இந்தியர்கள் சுயசார்புக்காக என்ன தொழில் செய்தார்கள் என்று கவனித்தார்கள். அது நூற்பு, நெசவு. இவர்களுடைய துணியை இவர்களே நெய்து கொள்கிறார்கள், இதை முதலில் தடை செய்ய வேண்டும் என்று நெசவாளர்களை கூட்டு அவர்களுடைய வலதுகை பெருவிரலை வெட்டினார்கள். அவர்கள் செய்த தறிகளை தீயிட்டு கொளுத்தினார்கள். அவர்களை அந்த தொழிலையே செய்ய விடாமல் நசிக்க செய்தார்கள். ராட்டைகள் எல்லாம் மறைந்து போயின. காந்திஜி என்ன செய்தார், கிராமம் கிராமமாக அலைந்தார். இந்த ராட்டை எங்கு இருக்கிறது என்று 1914-15களில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் பரணில் கடந்தது அந்த ராட்டை. அதை எடுத்து வந்து புதுப்பித்து அடுத்த 10 வருடங்களில் பார்த்தால் வீடுகள் தோறும் ராட்டைகள் சுழல ஆரம்பித்தன. இதற்கு பெயர் கதர். இன்று நம்முடைய இளைஞர்கள் கேட்டால் இது என்ன துணி என்றால் அது என்னவென்று தெரியவில்லை. இந்த கதர் என்ற துணி என்பது ஜவஹர்லால் நேருவின் வார்த்தையில் சுதந்திரத்தின் அடையாளம், மகாத்மாவின் வார்த்தைகளில் இது ஒரு ஆத்ம ராகம். வினோபா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ராட்டை சுழலும் போது எனக்கு இறைவன் பாடுவது போல் தோன்றுகிறது என்று வினோபா அவர்கள் சொல்கிறார்கள். ஸோ கதர் என்ற துணி என்பது ஒரு மனிதனின் சுயமரியாதையின் அடையாளம். இன்று நாம் கதர் வாங்கி போடுங்கள் என்று சொல்கிறோம் மக்களுக்கு. அது பெரிதல்ல, அது எல்லோரும் சொல்லிவிடலாம். அது பணம் இருப்பவர்கள் தான் வாங்கி போட முடியும், ஏழைகள்லாம் வாங்கி போட முடியாது. இந்த சாதாரண துணியை போல 30 மடங்கு 40 மடங்கு விலை உள்ளதை யார் வாங்குவார்கள்? ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதரும் நூற்க வேண்டும். அன்று மகாத்மா காந்தி இருக்கும்போது கேட்டார்கள், இவ்வளவு பேருக்கு உரிய துணி எங்கேருந்து கிடைக்கும், அப்படியே 100 எப்படி கிடைக்கும்? மகாத்மா காந்தி சொன்னார், 30 கோடி மக்கள் இருக்கிறார்கள், 60 கோடி கைகள் இருக்கின்றன. அந்த 60 கோடி கைகள் நூற்றால் உலகத்துக்கே வழங்க முடியும் என்று மகாத்மா காந்தி நமக்கு உறுதி கொடுத்தார். இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய துணி தேவைக்கு 1 மணி நேரம் நூற்றால் போதும் என்ற ஒரு கணக்கு கதரில் இருக்கிறது. 1 மணி நேரம் நூற்றால் போதும் 5 வேட்டியும் 5 சட்டைகளுக்கான துணி கிடைத்து விடுகிறது என்று கண்டிருக்கிறார்கள். இது சுயமரியாதையின் ஒரு அடையாளம், இது சுய சிந்தனை உள்ளவர்களுடைய ஒரு அடையாளம். சுயமரியாதை வேண்டும் என்றால் இதை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் சுயசார்பு வேண்டும் என்றால் இதற்கு அடுத்தாற் போல என்ன செய்ய வேண்டும், கிராம சபைகளை அமைக்க வேண்டும். கிராமங்களில் மக்கள் கூடி அவருடைய தேவையை நிர்ணயம் செய்து அந்த கிராம நிர்வாகத்தை அவர்கள் செய்ய வேண்டும். கிராமத்திலிருந்து நகரங்கள் கேட்க வேண்டும், ஐயா எங்களுக்கு இவ்வளவு துணிகள் கொடுங்கள் என்று கேட்க வேண்டும். அதனால் கிராமத்தில் குடிசைகளில் நம்முடைய உற்பத்தியை ஆரம்பிக்க வேண்டும். நாம் இப்போ என்ன செய்கிறோம், முரண்பாடாக வெளிநாடுகளில் வந்து கூப்பிட்டு இங்கு உங்கள் முதலீடுகளை செய்யுங்களேன் என்று சொல்கிறோம். இதற்கு என்ன காரணம் என்றால் மக்கள் பங்கேற்பு இல்லை. காந்திஜி என்ன சொன்னார், நம்முடைய நாடு தானே, நம்முடைய நாட்டு வேலையை, இது ஒரு வீட்டில் உள்ளவங்க தான் அந்த வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். வீட்டில் போய் இங்கே வாங்க இந்த வேலையை செய்து கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது ஒரு கேவலம். இது நம்முடைய நாட்டு வேலையை பங்கீடு செய்ய வேண்டும்.
அவர்களுக்கு பொறுப்புணர்வை உண்டு பண்ண வேண்டும். பொறுப்புணர்வு வர வேண்டும் என்றால் கல்விக்கூடங்களில் மாணவர்களுக்கு அதற்கான விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். கல்விக்கூடங்களையே காந்திஜி என்ன சொல்கிறார், நூற்பு, நெசவு, இன்னும் காய்கறி தோட்டம் அமைத்து பாதி நாளோ இல்லை 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ குழந்தைகள் அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த வேலை மூலமே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சுய சார்புடையவர்களாகிறார்கள். அடுத்தாற்போல் நான் பேச விரும்புவது மகளிர் மாண்பு போற்றும் இந்தியா. ஏன்னா இந்தியாவை போல் மகளிரை சிறப்பு செய்த ஒரு நாடு உலகத்தில் எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் மீண்டும் நான் ஆத்ம சக்தியைத்தான் சொல்லுவேன். காந்திஜி ஆத்ம சக்தியை நம்பி சத்தியாகிரகம் என்ற போரை நடத்தி வந்தார். அந்த ஆத்ம சக்தியை, அந்த சத்தியாகிரகத்துக்கான ஒரு முறையை அவர் தன்னுடைய மனைவியிடமிருந்து கற்றுக்கொண்டதாக சொல்கிறார். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்தில் ஒரு கழிவறை, அந்த கழிவறை நாம் கற்பனை செய்ய முடியாத ஒன்று. அந்த கழிவறை என்பது ஒரு பானை. அந்த பானை அடியில் இருக்கும். அதன் மேல் ஒரு தளத்தில் அமர்ந்து மனித கழிவுகளை அதில் இடுவார்கள். மறுநாள் காலை அந்த பானையை கொண்டு போய் தரையை தோண்டி, பள்ளம் தோண்டி அதில் கொட்டி மண்ணை போட்டு மூடிவிட்டு இந்த பானையை கழுவி கொண்டு திருப்பி அந்த இடத்தில் வைத்து அந்த கழிவறை செயல்படும். இது அந்த ஆசிரமத்தின் ஒரு செயல்பாடு. அந்த ஆசிரமத்தில் காந்திஜி எல்லா சமயத்தினரையும், எல்லா இனத்தவரையும், எல்லா நிறத்தவரையும் அதில் சேர்த்து வைத்திருந்தார். நாம் எல்லோரும் ஒன்று என்ற உணர்வு மனிதர்களுக்கு புரிய வேண்டும். அது சத்தியாகிரகத்தின் அடிப்படை. அப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் அதை சுத்தம் செய்ய வேண்டும். மகாத்மா காந்தியினுடைய துணைவியார் ரொம்ப ஆச்சாரமான குடும்பத்தில் வந்தவர். ஆச்சாரம் என்று அவர் என்ன சொல்கிறார் என்றால், இது மாதிரி பானையெல்லாம் இன்னொருத்தர் பயன்படுத்தின நான் தொடமாட்டேன் என்று கஸ்தூர்பா அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மகாத்மா காந்தி சொல்கிறார், இல்லை, இது ஆசிரமத்தின் கட்டுப்பாடு என்று நீ அதை சுத்தம் செய்ய வேண்டும். அவர் மாட்டேன் என்று, இவர் இன்றைக்கி செய்து தான் ஆகணும் என்று 2 பேருக்கும் ஒரே வாக்குவாதம், சண்டை. அப்படி இன்றைக்கி சுத்தம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் ஆசிரமத்தில் இருக்காதே என்று காந்திஜி அவரை சொல்கிறார். அவர் அழுது கொண்டே அந்த வீட்டின் நிலைப்படியை பிடித்து கொண்டு, உங்களை நம்பி இங்கே வந்தேன், வேறு யார் எனக்கு பாதுகாப்பு என்று சொல்ல மகாத்மா காந்தி நிலை குலைந்து உட்கார்ந்து, சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இதை நானே சுத்தம் செய்கிறேன் என்று காந்தி சொல்ல, திருப்பி அவர் மனம் மாறி, ஒரு நொடியில் அவர் மனம் மாறி அந்த பானையை எடுத்துக்கொண்டு சென்று சுத்தம் செய்ததாக வரலாறு. அது மட்டுமல்ல, மகாத்மா காந்தி அந்த காந்திஜியிடமிருந்து, கஸ்தூர்பாவிடமிருந்து அந்த அந்த முரண்டு பிடிக்கும் ஒரு தன்மையை சத்தியாகிரகம் என்பார். ஏன்னா கஸ்தூர்பாவுக்கு அது சரி என்று படுகிறது, அதை நான் மதிக்க வேண்டும், ஆனால் நான் சரி என்று நினைப்பது நான் மாற முடியாது என்று மகாத்மா காந்தி சொல்ல, அங்கு சத்தியம் நிலை பெறுகிறது. ஒரு மனிதனுடைய ஆசையோ அதுவோ நிலை பெறவில்லை. அதனால் இதை சொல்லி மகாத்மா காந்தி தனது வாழ்க்கை பூராவும் பெண்களை சக தோழர்களாக மதிக்க வேண்டுமே ஒழிய அவர்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடாது என்று அவருடைய ஆசிரமத்தில் தன்னுடைய 36வது வயதிலேயே பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கிறார். அதற்கு அவர் சொல்கிற காரணம் என்னவென்றால், ஆண்களும் பெண்களுமாக பலர் பேர் இங்கு இந்த ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது ஒரு பெண்ணிடம் மட்டும் நான் ஒரு வித்தியாசமான ஒரு உறவை கொண்டிருக்கும் பொழுது அது உண்மையான அன்பாகாது, அதை தாண்டி நான் வெளிவர வேண்டும் என்று அந்த காம இச்சைக்கு, உடல் இச்சைக்கு இடம் கொடுக்காத ஒரு மகானாக, ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒரு வாழும் பொழுதுதான் பெண்களுடைய சிறப்பு வெளிப்படும் என்று அவர் சொல்கிறார். அவர் என்ன, காந்திஜி என்ன விரும்புகிறார் என்றால், ஆண்கள் தங்களுக்கு உள்ள குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தோழிகளாக பார்க்க வேண்டும், அவர்களை போகப் பொருளாக பார்த்து அவமானப்படுத்தக்கூடாது என்று காந்திஜி விரும்புகிறார். இன்று நாம் நம்முடைய தொலைத்தொடர்பு சாதனங்களில் எப்படி பெண்களை வியாபார பொருளாக்கி இருக்கிறோம் என்பதை இன்று நாம் ஒரு கணம் சற்று நமக்குள் சிந்தித்து பார்த்து அவைகள் மீண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும். அடுத்தாற்போல் பேச விரும்புவது புரட்சி இளைஞரின் எழுச்சி இந்தியா. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னவென்றால், மகாத்மா காந்தி வாழ்ந்த ஒரு தேசத்தில் அவர் சத்தியாகிரகங்கள் நடத்திய இடங்களில் வாழும் ஒரு வாய்ப்பை பெற்ற இளைஞர்கள் நாம். இன்று நாம் அதன் சிறப்பை உணர வேண்டும். இதனுடைய சிறப்பு என்ன? ரொம்ப எளிமையானது. காந்திஜி சொன்னது போல் நம்ம வாழலாம், நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வாழலாம்.
அதற்கான ஒரு ஒரு அனுமதியை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் சொன்னதை மறந்துடக்கூடாது. என்னது? தூய்மையான உள்ளம் வேண்டும். உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நமக்கு எது சரி என்று நினைக்கிறோமோ அதை செய்யலாம் என்று மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி காலையிலிருந்து நம்ம செய்கிற வேலைகளில் நாம் ஏதாவது சுய சிந்தனையுடன் நாமே விரும்பி செய்வதா என்று கணக்கிட்டு பாருங்கள். இல்லை, நாம் பல நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு அடிமை பொருளாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வேலைகளை இங்கே உட்கார்ந்து செய்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது, உலகத்தில் உள்ள அத்தனை சமயங்களின் தாறுமாறான நம்பிக்கைகளை நம்முடைய மூளைக்குள் திணிக்கிறார்கள். மூளை சலவை செய்யப்பட்டு தாறுமாறாக தீவிரவாதிகளாக பரிணமித்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இன்னும் என்னென்ன சொல்கிறதோ, நம்முடைய திரைப்படங்கள் எதை சொல்கின்றனவோ அவையெல்லாம் நம்பி அவைகளை காப்பி அடித்து நாம் வாழ முயற்சி செய்து கொண்டோம். அப்போ உண்மையான சுய சிந்தனையின் உள்ள இளைஞர் எங்கே இருக்கிறார்? இது மகாத்மா காந்தி என்று வந்தால் தேடுவார், இந்தியா பூரா தேடுவார், எங்கே அந்த பையன் எங்கே காணும், ஒருத்தரையும் காணுமே. அப்படி என்றால் சிந்தனை வளர்த்துக்கணும். அப்படின்னா என்ன? அப்படின்னா கூர்மையாக பார்க்கணும், கூர்ந்து பார்க்க வேண்டும், முழுமையாக கவனிக்க வேண்டும். மகாத்மா காந்தி என்ன சொல்கிற முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் என்னென்னா ஹோலிஸ்டிக் ஆப்சர்வேஷன். ஒன்றை பகுதி பகுதியாக பார்க்கக்கூடாது, முழுமையாக பார்க்க வேண்டும். அடுத்தது, முழுமையாக பார்க்கணுன்னாக்கா சுய கட்டுப்பாடு வேணும். மகாத்மா காந்தி நமக்கு 6 விதிகளை எளிமையாக கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் பேசும்போது யாரும் குறுக்க பேசுனதே கிடையாது. இல்லை, அவருக்கு ஒருத்தர் பேசினார்னா அவருக்கு குறுக்க பேசுறதில்லை. எளிய விதி, ஒருவர் பேசும்பொழுது இன்னொருவர் குறுக்கே பேசாமல் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த ஒரு விதியை இன்றைக்கி நம்ம இந்தியாவில் தலைவர்கள் கடைப்பிடிக்கட்டும், பெரிய மாற்றம் வந்துடும். யாருமே கடைப்பிடிக்கிறதில்ல. ஒருவர் பேசும்போது குறுக்கே பேசாமல் கூர்ந்து கவனிக்கணும். ரெண்டாவது, பேசணுன்னா ஐயா அனுமதி பெற்று நான் பேசுகிறேன் அப்படின்னு கேட்கணும். மூணாவது, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் போய் கோல் சொல்லக்கூடாது. மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணுமேன்னு வெளிநாடுகளில் போய் எங்கேயும் கோல் சொன்னதே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நேரடியாக பேசினார். பிரிட்டிஷார்ட்ட, வைஸ்ராய்ட்ட நேராக உட்காந்து நீங்கள் பண்ணுறது அநியாயம், நாட்டை விட்டு போங்கன்னு நேரடியாக மோதுவார். இன்னொருத்தட்ட கோல் சொல்கிற பழக்கம் விட்டுடணும். நான்காவது, குறைகளை சொல்லக்கூடாது. எதை மாற்ற முடியாத ஒன்றோ அந்த மாற்ற முடியாத ஒன்றை குறைகளாக சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. எஸ்தர்னு ஒரு பொண்ணு காந்திஜிக்கு எழுதினா, இது மாதிரி என் தோழி என்னை கிண்டல் கேலி பண்ணுறா, எனக்கு மன அழுத்தம் உண்டாகுது, எனக்கு கஷ்டம் உண்டாகுது, நான் அவளை திருத்தணும். மகாத்மா காந்தி என்ன பதில் எழுதுறா தெரியுமா? அவள் அப்படி தான் இருப்பா. நீ அவளை ரசிக்க கற்றுக்கொள், அவளை ஏற்க கற்றுக்கொள். சிறுத்தையை பார்த்துருக்கிறாயா? அதன் தோல் இருக்குது, அதில் புள்ளி புள்ளியாக இருக்கும், உனக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், அதை மாற்ற முடியுமா? ஸோ இயற்கையை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும், குறை சொல்லக்கூடாது. ஐந்தாவது முக்கியமான விஷயம், கிசு பேசினதே கிடையாது மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்க்கையில். ஒருத்தர் இல்லாத போது அவரை பற்றி பேசினதே கிடையாது. ஆசிரமத்தில் எல்லாம் திறந்த புத்தகம் அவருக்கு. அது அவருடைய குடிசையில் பக்கத்துலேயே டாய்லெட் போனால் கூட அடுத்த அறையில் தான் டாய்லெட் இருக்கும், ஒரு கம்மோட் இருக்கும், அதுக்குள்ளே போய் உட்கார்ந்தாருனாக்கா கீதை இருக்கும், பைபிள் இருக்கும், எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு டாய்லெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம வீட்டை எதையும் விட சுத்தமாக வைத்திருப்பது காந்திஜி டாய்லெட்டை. எல்லாரோடையும் சேர்ந்து தான் பேசுவார். யாரும் பிரிட்டிஷ் உளவாளிகள் வந்தால் கூட அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, நாங்கள் இதுதான் பேசுகிறோம், எழுதிக்கிட்டு போங்க, உங்கள் வைஸ்ராய்ட்ட சொல்லுங்கன்னு அவங்களுக்கு ஒரு பரிசும் கொடுத்து விடுவார். இது காந்திஜி வாழ்க்கையில் நடந்தது. இது கிசு பேசுவதோ வதந்தி பரப்புவதோ மகாத்மா காந்திகிட்ட கிடையாது. ஆறாவது என்னவென்றால், முக்கியமான ஒன்று இன்றைக்கி நம்முடைய நாட்டில் எல்லாரும், முக்கியமாக தலைவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, தான் செய்த தவறை தானே முன் ஒத்துக்கொள்வது. இந்த ஒத்துக்கொண்டாக்க இன்றைக்கி கோர்ட்டு கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த ஒரு பண்பாடு வந்துருச்சுனாக்க நிறைய அரசாங்க செலவும் கிடையாது, ஒரு திருடனை போய் பிடிக்கக்கூடிய இதுவும் கிடையாது. இந்த 6 விதிகளை இளைஞர்கள் இன்றைக்கி நம்ம மேற்கொண்டால் உலகத்தில் மகா வல்லரசாக இது மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. இளைஞர்கள் இதை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அருமையான வாய்ப்பை, இந்த மகாத்மா காந்தியுடைய சிந்தனைகளை மக்களிடம் பரப்பும் ஒரு அருமையான பணியை செய்கிற கலைஞர் டிவி அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.